ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 8ஆம் அதிபதி 1ஆம் இடத்துலேருந்து 12 இடங்கள் வரைக்கும் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறத ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மறைவிடம், ரொம்ப முக்கியமான மறைவிடம் தான். ஜாதகத்தில் 12 இடங்களில் 8ஆம் இடம் வந்து ஒரு மறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. அதனால் கணவன் மனைவியும் சேரக்கூடிய இடம் அப்படிங்கிறது பார்க்கும். அதுவும் வந்து 8ஆம் இடம் தான். 8ஆம் இடம் தான் ஆயுளோட தன்மை, மரணத்தின் தன்மையை சொல்லக்கூடியது. ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. அடுத்தது என்னதான் செல்வம் புகழ் செல்வாக்கோடு இருந்தால் கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்படணும், அவமானப்படணும், சில நேரங்களில் இந்த விபத்து போன்ற விஷயங்கள்லாம் சந்திக்கணும் இல்லையா? இதை குறிக்கக்கூடிய இடமும் 8ஆம் இடம் தான். வழக்கு, நோய், இந்த மாதிரி எதிர்ப்பு, இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு வரக்கூடியதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் இடத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்கள், கணக்கில் வராத பணம், அதாவது நம்ம எதுக்கு எவ்வளோ பணம்னு தெரியாமல் சில நேரங்களில் வந்து சேரும். நமக்கு முன்ன பின்ன தெரியாத, நமக்கு எதிர்பாராத தன வருவாய் அப்படிங்கிறோம்ல. அப்போ சில பேர் உயில் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க, நமக்கு தெரியாது. யாரோ ஒருத்தங்க டெபாசிட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வாரிசுங்கிற லிஸ்ட்டில் நாம் இருப்போம். இப்படியெல்லாம் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத தன வருவாயை குறிக்கக்கூடியதும் இந்த 8ஆம் இடம் தான். இந்த 8ஆம் அதிபதி எங்கெங்கே இருந்தால் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால், பொதுவாக 8ங்கிறதே வந்து நல்ல நிலையை குறிக்கிறது இல்லையா? அவர் எப்போதுமே பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு எப்போ ஆபத்து வரும், எப்போ டிஸ்டர்பன்ஸ் வரும், எப்போ நம்ம அபராதம் கட்ட போகிறோங்கிற மாதிரி அந்த நெகட்டிவ் சிந்தனையோடு தான் அதிகமாக இருப்பாருங்கிறதுனால 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது சிறப்பு இல்லை. அடிக்கடி விபத்துக்களை சந்திக்கிறவங்க, அடிக்கடி அவமானங்களை சந்திக்கிறவங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம அடிக்கடி சந்திக்கிற நேரம். பொதுவாக 1-8 தொடர்பு அந்த வகையில் பெரிய அளவுக்கு நம்ம சிறப்பாக சொல்லக்கூடிய அம்சம் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால், இப்போ 2ஆம் இடம்ங்கிறது நமக்கு வரக்கூடிய வருவாயை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய குடும்பத்தை குறிக்கக்கூடியது. அப்போ 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் வருவாய்க்கு தடையை செய்வார், அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். வருவாய் அப்படின்னு பார்க்கும்போது வாக்குஸ்தானம்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் அவங்க வந்து நிறைய பொய் சொல்கிறது, பொய் சாட்சி சொல்கிறது, இப்படி ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆகாத கதையவே நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. பொய்ன்னு நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், ஆனாலும் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்கல்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வர்ற விளைவுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சொன்ன சொல்ல காப்பாற்றணும்ல. பொய் வாக்குறுதி கொடுத்து எதையாவது ஒரு காரியம் நிறைவேற்ற பிறகு அதுக்கப்புறம் அவங்கள பற்றி நம்ம பேசாமல் அவங்கள கண்டு அவாய்ட் பண்ணி போகிறாங்கல்ல. இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அதே சமயத்தில் வருவாய்க்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இருந்தால் கூட ஏதாவது ஒரு நேரத்தில் திடீர் வருவாய், எதிர்பாராத அளவுக்கு நல்ல தன வருவாய் வந்து அவர்களை திக்குமுக்காட செய்கிறதும் இந்த 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் நடக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் சகோதரர்கள் எந்த வகையிலும் நமக்கு பெரிய அளவுக்கு பலன் தரக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. சகோதரர்களால் வம்பு, வழக்கு, வீண் விரயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். அதே சமயத்தில் 3ஆம் இடம் தைரியம், அந்த இடத்துல போய் 8ஆம் அதிபதி உட்கார்ந்தா பல விஷயங்களில் தைரியமாக முடிவெடுத்து நம்ம மேற்கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும், அந்த அடிக்கடி சில விஷயங்களில் தயக்கத்தையும் குறிக்கும். அடுத்தது இந்த 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உட்காந்தா முயற்சியே எடுக்க மாட்டாங்க. எது எடுத்தாலும் நமக்கு தப்பாக போயிடுவோம்னு பயப்படுவாங்க. அடுத்தது இதை செஞ்சோன்னா நம்ம மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு இந்த ஐடியலாக சில பேர் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இந்த 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உட்காரனால பல சிக்கல்கள் இருக்குது. அதே சமயத்தில் 3ஆம் இடம் ஒரு வகையில் மறைவிடம்ங்கிறதுனால 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் சேரும்போது சில நேரங்களில் அவங்களுக்கு விபரீத ராஜயோகமாக சில நேரங்களில் வேலை பார்க்கும். அதையும் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்து 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால், 4ங்கிறது சுகஸ்தானம், தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம், கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லையா? இந்த இடத்துல போய் 8ஆம் அதிபதி இருந்ததுனால் உள்ளூரில் அவங்க இருந்தாங்களே, அவங்க பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திச்சிட்டு இருப்பாங்க. இவங்களா உருவாக்குறாங்களோ இல்லையா, நாம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு எதுக்கு வந்து நம்மளை சிக்கலை இழுத்து விட்டுடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சொத்து சுகம் இதுவாலே பார்த்திங்கன்னா நிறைய வழக்குகளை சந்திக்கிறவங்களாக இருப்பாங்க. தாயார் இருக்காங்கன்னா தாய்க்கும் மகனுக்குமே சில நேரங்களில் ஆகாது. இந்த மாதிரி பல விஷயங்களை சந்திக்கிறதுனால இந்த 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறவங்க நமக்கே நல்லா தெரிஞ்சுன்னா கூடுமான வரைக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்து சில விஷயங்களை செய்கிறது அல்லது வேறு இடங்களில் வேறு வேலை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். பொதுவாக 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சுகத்துக்கு பங்கம், வேலைக்கு சாப்பிட முடியாது, ஒரு இடத்துல நல்லா தங்கி தூங்க முடியாது, இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள், அடிப்படை தேவைகளுக்கு கூட சில பேர் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்.
அடுத்து 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தால், இது வந்து புத்திர பேரை குறிக்கக்கூடியவர்கள. பல பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் வந்து தள்ளி போகும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்று மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுத்து தான் குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உட்காரும்போது பார்த்திங்கன்னா சிந்தனை இருக்குல்ல, இந்த சிந்தனையே பெரிய அளவுக்கு நல்ல சிந்தனையாக இருக்காது. அதாவது எதுவாக இருந்தாலும் இந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது இருக்காங்கல்ல, சில பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பரவாயில்ல, நான் நிறைவாக இருக்கேன், நல்ல மகிழ்ச்சியோடு தான் இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த 8ஆம் அதிபதி போய் 5ஆம் இடத்துல உட்காந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சிந்தனை வராது. எது பண்ணாலும் நம்ம வந்து மாட்டிப்போமோ, ஆபத்தில் மாட்டிப்போமோ, எதிர்காலம் இப்படி இருண்டு போயிடுமோ, அவன் வர்றவன் இப்படி பண்ணுவானா, வர்றவன் இப்படி பண்ணுவாளா, இப்படி வந்து நெகட்டிவான சிந்தனைகளே ஓடிக்கிட்டு இருக்குல்ல. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளை பற்றின கவலையும் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம். இதனால் வந்து நமக்கு பூர்வீகத்துக்கு கெட்ட பேர் வந்துடுமா, நம்மளால் பாதிப்பு வருமா, இந்த மாதிரியே சில பாதிப்புகளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சிந்தனைகள் ஓடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிக்கணும், நிறையா ஏர்ன் பண்ணணும், அதுக்கான ஒரு புது புது முயற்சிகளை மேற்கொள்கிறது. ஒரு விளையாட்டை கற்றுக்குறோம், ஒரு இசையை கற்றுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் மேலேயும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் குறைவாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்தால், இது வந்து ஒரு வகையில் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்குன்னா அப்போ அது வந்து என்ன பண்ணும், வேலைக்கு சில நேரங்களில் இடைஞ்சல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அப்படிலாம் பெருசாக எடுக்க வேணாம். அது சின்ன சின்ன வேலை வாய்ப்புகளில் அப்பப்போ சில பாதிப்புகள் இருந்தால் கூட 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால திடீர்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்னால அவங்களுக்கு வந்து ஓரளவு நல்ல செல்வாக்கு கிடைச்சிடும். ஏன்னா இது ஒரு மறைவிடத்தோட அதிபதி, அது வந்து ஒரு மறைவிடத்தோட அதிபதி. பெரிய பெரிய வழக்குகள், பெரிய பெரிய எதிர்ப்புகள், பெரிய பெரிய நோய்கள்லாம் பார்த்திங்கன்னா அது ஷார்ட்டாக நம்ம எதிர்பார்த்து பயந்துற அளவுக்கு பெரிய அளவுக்கு போகாமல் அப்படியே அமுங்கி போயிடுதில்ல. இதெல்லாம் 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வர்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மறைவிடத்து அதிபதி இன்னொரு மறைவிடத்தில் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய விபரீத ராஜயோகங்கள் சில நேரங்களில் வந்து திக்குமுக்காட வைக்குங்கிறத மனசில் வச்சுக்கலாம். அடுத்து 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால், 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது. 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை, நண்பர்கள், இந்த கூட்டு தொழில் இதெல்லாம் சொல்கிறோம். அது வந்து 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல தான் இந்த மூணுத்துலேயும் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்க தானே செய்யும். அப்போ இந்த 3 விதத்தாலையும் நமக்கு வந்து நெருக்கடிகளையும் அவமானங்களையும் அப்பப்போ சந்திக்க நேரக்கூடிய சூழ்நிலைகளும் நமக்கு உருவாகக்கூடியங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதே சமயத்தில் வெறும் 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கு, நமக்கு திருமணமே ஆகாதுங்கிற முடிவுலாம் வேணாம். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி சுபக்கிரகங்கள் பார்க்குறதா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம முடிவு எடுக்கணும். அது கூட சில கிரகங்கள் சேர்ந்து இருக்கு இல்லையா, எதையும் வச்சு முடிவு பண்ணணுமே தவிர இதை ஒரே லைனில் இப்படி எடுத்துகிட்டு 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் திருமணம் ஆகாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அப்படி திருமணமான மனைவியாலையும் வாழ்க்கை துணையாலும் நம்ம அவமானத்தை சந்திப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த 8ஆம் அதிபதிங்கிறது வந்து இன்னொரு இடத்துக்கும் ஆதிபத்தியம் எடுக்கிற கிரகங்களாக கூட இருக்கலாம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும்தான ஒரு வீடு. அப்போ அதையும் சேர்த்து தான் நம்ம இந்த இடத்துல முடிவு பண்ணுங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சு பார்த்துக்கணும். அடுத்து 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலேயே இருந்தால், இது வந்து ரொம்ப நல்ல சிறப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலேயே இருந்தால் அவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு யோகமாக தான் வேலை பார்க்கும். என்ன தான் நெருக்கடிகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், வம்பு வழக்குகள் வந்தாலும் ஒரு கட்டத்தில் அது நல்ல மாதிரி முடிவுக்கு வந்து, அதாவது வந்து உடல் உறுப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடிய இடம் தானே, அந்த மர்ம உறுப்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கழிவுநீர் பாதைகள் இதெல்லாம் உடலில் இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் நல்லாயிருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்குங்கிறதையும் நம்ம பெருசாக எடுத்துக்கிறது நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள், அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள், இதையெல்லாம் பார்த்து முடிவுக்கு வரணும். பெரிய பெரிய வம்பு வழக்குகள் எல்லாமே ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துடுங்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்கலாம். அடுத்து 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால், 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப நல்ல இடம் இல்லையா, 8ஆம் அதிபதி போய் அங்கே உட்காந்துதுன்னா வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் தடை போட்டுக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தந்தை வழியில் பார்த்திங்கன்னா வம்பு வழக்குகளை நிறைய சந்திச்சிருப்பாங்க. நிறைய பிரியங்களையும் கஷ்டங்களையும் அந்த அவங்க குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிகள், பங்காளிகள், மாமச்சான்லாம் சொல்லுவாங்கள்ல, இவர்களுக்குள்ளேயே ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. அதே போல் 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல உட்கார்றது என்னென்னா, நம்ம நினச்ச வேலையை என்ன தான் வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட நினச்ச நேரத்துக்கு செஞ்சு முடிக்க முடியாது. உயர்கல்விகள்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நிறைய தடை வரும். இது எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. அடுத்து 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்தால், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இதை பார்க்கணும். பொதுவாக தொழில் ஸ்தானத்தில் போய் 8ஆம் அதிபதி உட்காந்தோன்னா தொழிலில் வந்து நெருக்கடி வரும் அப்படிங்கிறத எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது 10ஆம் இடம்ங்கிறது ஒரு கர்மஸ்தானம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ தொழிலை மட்டுமே இல்லை, நாம் வந்து இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஈமக்கிரிகளுக்கும் கர்மம் அப்படின்னு தானே பேர். அப்போ 8ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்தில் உட்கார்ந்து விட்டால் உங்களுடைய எதிரிகள், அதாவது உங்களுக்கு வந்து பெரிய அச்சுறுத்தல் கொடுத்த எதிரிகள், உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர்கள், அதாவது உங்களுக்கு உடலை வந்து அச்சுறுத்தக்கூடிய வரக்கூடிய ஒரு நோய்கள், இது எல்லாமே வந்து
ஒரு கட்டத்தில் இல்லாமல் போயிடும், அல்லது வந்து உங்களை அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்ற அளவுக்கு உங்களை சர்வே பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு வசதியை கொடுக்குங்கிறத ரொம்ப எடுத்துக்கணும். 8ஆம் அதிபதி போய் 10ஆம் இடத்துல இருந்தால் நம்முடைய எதிரிகள் வந்து அவங்க வந்து நம்மளை வந்து எதிர்த்து போராட முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து சில பேர் அல்பாயில் கூட இறந்து போயிடுறாங்க. அப்படி உண்டு. வழக்குகள் நமக்கு எதிராக வந்து வழக்கு தொடர்கள் வந்து முக்கியமான சாட்சிகளும் வந்து இயற்கையாக மரணத்தை சந்திக்கிறாங்க, அல்லது வேறு வழி இல்லாமல் விட்டு ஒதுங்கிறாங்க, பல்ட்டி அடிச்சிடுறாங்கல்ல. இதெல்லாம் 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது பாகப்பிரிவினைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட நல்ல மாதிரி முடிவுக்கு வரும். 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் அதை வந்து நல்ல மாதிரி பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறவங்க தனக்கு நடக்கக்கூடிய தொழிலில் தனக்கு வரக்கூடிய வருவாயில் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட பகுதியை மற்றவர்களுக்கு, இப்போ சொல்லுவாங்கள்ல, எனக்கு இவ்வளோ லாபம் வந்தால் இதெல்லாம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுக்குறேன்னு, அது மாதிரி தங்களுடைய லாபத்திலும் வருவாயிலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தானமாக செய்து கொண்டு இருந்தாங்கன்னா, தானம்னு சொல்கிறத விட கூட இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் அந்த கமிஷனை கூட கொடுக்கலாம், வேலை செஞ்சவங்களுக்கு கொஞ்சம் சம்பளத்தை கூட கொடுக்குறாங்கல்ல, இவர்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குதுங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல பலனையும் கொடுக்குது. மற்றபடி 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில்துறையில் சில வம்பு வழக்குகளை எல்லாம் சந்திக்க வேண்டிதான் வருது. இருந்தாலும் முடிவுகள் எப்போதுமே அவர்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அடுத்தது 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தால் நமக்கு வரக்கூடிய லாபங்களை எல்லாம் பெரிய அளவுக்கு வந்து வரவிடாமல் செஞ்சிடுங்கிறது உண்மை தான், அதை வந்து மறுக்க முடியாது. அதே சமயத்தில் எதையும் வந்து நம்ம வந்து நம்மளுடைய நோக்கம், நம்ம பண்ணுற முயற்சிகளுக்கான ரிசல்ட்டு உடனுக்குடன் நமக்கு கிடைக்காம அதை கால தாமதப்படுத்துறது, 10 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 5 ரூபா மட்டுமே கிடைக்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து 8ஆம் அதிபதி அங்கே உட்காந்துட்டு செய்யும். அதே சமயத்தில் பல்வேறு வகையில் இடையூறுகள் கொடுத்தா கூட ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துருங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இதுதான் வந்து 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள். அடுத்து 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால், 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் முதல்ல என்ன சொல்லணும்னா, ஒரு மறைவிடத்தோடைய அதிபதி இன்னொரு மறைவிடத்தில் இருக்கிறது வந்து ஒரு வகையில் நமக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுக்கணும். அதே சமயத்தில் 12ஆம் இடத்துக்குரிய சில சுப விஷயங்கள் இருக்குல்ல, நல்ல தூக்கம் இருக்கு இல்லையா, அந்த தூக்கத்தை கையை வச்சுருவார். அதே போல் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பணத்தை வச்சுருந்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு நம்ம அர்ஜென்ட்டுக்கு தேவையாக போய் அதை பெரிய அளவுக்கு எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சில இடையூறுகள், வெளிநாட்டுக்கு போகணுன்னு முடிவு எடுத்தால் கூட உடனே போக முடியாமல் சில தடைகளை ஏற்படுத்துறது, பயணங்களில் தடைகளை ஏற்படுத்துறது, சுகங்களில் தடைகளை ஏற்படுத்துறது, இப்படியெல்லாம் நடக்கும். அதே சமயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வம்பு வழக்கு அவமானம் நோய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நமக்கு விரயமாக்கி விட்டுடும். அதாவது நெகட்டிவெல்லாம் விரயமாக்கி விட்டுடும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தாலும் ஓரளவு நல்ல பலன்களையே கொடுக்கும். அப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக 8ஆம் அதிபதி 3, 6, 8, 12 இந்த மாதிரி இடங்களில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 8ஆம் அதிபதி மற்ற இடங்களில் இருந்தால் சில வந்து ப்ளஸ்ஸும் உண்டு, சில மைனஸும் உண்டு. இதை வச்சு பார்த்து 8ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்த கிரகங்கள், பார்வை செய்த கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கு வச்சு தான் நம்ம பலன்களை சொல்ல வரணும். இதை பொறுத்தவரையும் அடிப்படையாக நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் சொல்லப்படுது. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.